கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் யார் மேலே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை, ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்கிற போகிறோம். நான் உங்கள் பாஸ்டர் ராஜா திரும்ப உங்களை இந்த நாளில் நான் சந்திக்கிறேன். இந்த மார்ச் மாதம் வந்துருச்சு. 2026 வருஷத்தில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படணும், நம்முடைய பொருளாதார காரியங்கள் பொறுப்பெடுக்கப்படணும். அனைவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா யாரும் எந்த மனுஷனையும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கமிட்மெண்ட் இந்த உலகத்தில் இருக்குது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எதிர்பார்த்துருக்க முடியாது, உங்கள் பெற்றோரை எதிர்பார்த்துருக்க முடியாது, நீங்கள் உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் உழைப்புக்கேற்ற சம்பாத்தியம் இருக்காது, வருமானம் கிடைக்காது. இன்றைக்கி உலகம் ரொம்ப சிஸ்டம், ரொம்ப சூழ்நிலை மோசமாக இருக்குது. பிஸ்னஸில் அப்படியே மாடு மாதிரி உழைக்கிறாங்க. நான் பார்க்குறேன், என் நண்பர்கள் விசுவாசிகளை பார்க்குறேன், கடுமையாக உழைக்கிறாங்க. ஆனால் அதுக்குரிய வருமானம் அவங்களுக்கு இல்லை. இப்போ நம்ம கமிட்மெண்ட் நிறைய வச்சுருக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் டேக்ஸ் நிறைய, வரி கண்ணாப்புனான்னு வரி. ஒரு காலத்தில் ரெட்டை வரி, நாங்கள் இன்றைக்கி பல முறை வரி இருக்குது. இன்றைக்கி பயங்கர வரி கட்டுறாங்க. பிஸ்னஸ் மேன்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. படிக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படலை. விளையாட்டு வீரர்களுக்கான போதுமான உபகரணம் கிடைக்கல. நான் ஸ்கூலில் படிக்கும் பொழுது விளையாடுறதுக்கான எந்த ஈக்குமெண்ட்டும் எனக்கு எங்கள் ஸ்கூல் கொடுக்கல. போயிட்டு வர அந்த இது கூட கொடுக்க முடியாமல் இருந்தது, அது ட்ராவல் கூட கொடுக்க முடியாமல் இருந்திருக்கிறாங்க. பசியோடு எத்தனை நாட்கள் விளையாட்டில் நாங்கள் விளையாண்டுருக்குறோம், கஷ்டப்பட்டுருக்கோம், ஆனால் சாதிச்சிருக்கிறோம். அன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், உங்கள் எதிர்பார்ப்பு கர்த்தரிடத்தில் இருக்கட்டும். யார் இந்த கர்த்தர்? உங்களை சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் தான் சிருஷ்டிகர்த்தர், அவர் தான் கர்த்தர். உங்கள் எதிர்பார்ப்பை பூரா அவர் மேலே வச்சுட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வெக்கப்பட்டே போக மாட்டீங்க, ஏமாந்தே போக மாட்டீங்க. உங்களுடைய முழு எதிர்பார்ப்பும் கர்த்தர் மேலே இருக்கிறது தான் நல்லதுன்னு படுது. ஏன்னா அவருக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். நான் அப்படி தான் இருக்கிறேன். எந்த கமிட்மெண்ட்டும் அவருக்கு கிடையாது. நீங்கள் தான் அவருக்கு. அல்லேலூயா! எவ்வளோ அன்புள்ள தெய்வம் தெரியுமா? அனுபவித்து பார்க்கணுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தா தெரியும். என் வாழ்க்கையில் அப்படியே ருசிச்சிருக்கேன். ஏன்னு சொன்னால் மனுஷங்கள்லாம் அப்படியே நம்மளை ஓரங்கட்டும் பொழுது, நம்மள்கிட்ட நன்மை பெற்றவங்க விசேஷமாக அவங்க ஓரங்கட்டும் பொழுது இந்த கர்த்தருடைய சமூகம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். எப்பயுமே கர்த்தர் என்னை புறக்கணித்ததே கிடையாது. என் வாழ்க்கையில் சாட்சி சொல்கிறேன். என் ஊழியத்தில் அவருடைய சமூகம் எப்பயும் எனக்கு திருப்தியாக இருக்குது, எனக்காகவே இருக்குது, எனக்காக அவர் காத்திருக்கிறார். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்கள் எதிர்பார்ப்புகளை அவர்கிட்ட வைங்க. அவர் தாமதம் இல்லாமல் நிறைவேற்றுவார். நிறைய எதிர்பார்ப்பு, நியாயமான எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஒன்றும் அநியாயமாக கேட்கல, நியாயமானதை கேட்குறீங்க பாருங்கள், அதை உடனே செய்வார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவார். கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் எதிர்பார்ப்பை பூரா அவரிடத்தில் வைங்க. மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கவே வேண்டாம். தோற்று போகணும், வெக்கப்பட்டு போகணும், வேண்டாம். கர்த்தரை எதிர்பார்த்துருங்கள். உங்களை கர்த்தர் காலமெல்லாம் நடத்துவார். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.